ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ₹5 நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் அலை நாணயம் என்று சொல்லுவார்கள். அலையலையாக இருக்குது பாருங்கள், அதனால் இந்த நாணயம் அலை நாணயம் என்று சொல்லுவார்கள். வருஷம் 2007. வருடத்திற்கு கீழே எந்தவித பெண்டு மார்க்கும் இல்லை. இந்த நாணயம் கொல்கட்டா மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய எடை 6 கிராம். உலோகம் துருப்பிடிக்காத எஃகு. தடிமன் 2.1 மில்லிமீட்டர். விட்டம் 23 மில்லிமீட்டர். வடிவம் உருண்டை வடிவம். அலை நாணயம் என்று சொல்லுவார்கள். இந்த நாணயம் தற்சமயம் புழக்கத்தில் உள்ள நாணயம்தான் என்றாலும் இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர் மத்தியில் சற்று வரவேற்பு அதிகமாக உள்ளது. இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் ₹10 முதல் ₹25 வரை விலை போகும். ஆப் சென்டர் நாணயம் என்று சொல்வார்கள். அதாவது பிழையான விளிம்புகள் உள்ள நாணயமாக இருந்தால் அதை எரர் நாணயம் என்று சொல்வார்கள். ஆப் சென்டர் நாணயம் என்றும் சொல்வார்கள். அப்படி இருந்தால் அந்த நாணயம் ₹200 முதல் ₹2000 வரை விற்கப்படுகின்றது. பிழைகள் உள்ள நாணயமாக இருந்தால் ₹200 முதல் ₹2000 வரை விற்கப்படுகின்றது. இந்த நாணயம் கொல்கட்டா மின்ட் நாணயம். கொல்கட்டா மின்ட் நாணயம் குறைவான எண்ணிக்கையில் அச்சிடப்பட்ட நாணயங்கள். அதாவது கொல்கட்டா மின்ட் நாணயம் குறைவான எண்ணிக்கையில் தான் இது போன்ற நாணயங்கள் அச்சிடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நாணயங்கள் உங்கள் கையில் இருந்தால் இது போன்ற நாணயங்களை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.